ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம பிளெண்டரில் செலெக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். பிளெண்டரில் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதை பற்றி ஆல்ரெடி வியூ போர்ட் நேவிகேஷன் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அண்ட் எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணோம்னா டீசெலக்ட் ஆகும். இன்னொரு செலெக்ஷன் டூலும் இருக்குது. ஏஐ ப்ரெஸ் பண்ணால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்ட் ஏஐ ப்ரெஸ் பண்ணால் டீசெலக்ட் பண்ணலாம். இப்போது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் பாக்ஸ் டூல் இருக்குது. இது டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது. அண்ட் இதை குவிக் டூல்ஸ் மெனுவில் இருந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் ட்ராக் பண்ணி அட் அ டைம் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஹாட் கீ பியை யூஸ் பண்ணி பாக்ஸ் செலக்ட் டூலில் எனேபிள் பண்ணலாம். செலக்ட் பாக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக சர்க்கிள் செலக்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது செலெக்ஷன் ப்ரஷ் மாதிரியே தான் ஆக்ட் ஆகும். இது செலெக்ஷன் பை டிஃபால்ட்டாக தான் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். சர்க்கிள் செலக்ட் மோட்லையும் மிடில் மவுஸ் ட்ராகை டீசெலக்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். இப்போது ஆப்ஜெக்ட்ஸில் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். டீசெலக்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆப்ஜெக்டை டீசெலக்ட் பண்ணுங்கள். இப்போ நோட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்டில் ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் ஹைலைட் ஆகும். அது ஸ்லைட் ஆரஞ்சு அவுட்லைனில் இருக்கும். இது எந்த ஆப்ஜெக்டை ஆக்டிவாக இருக்குன்னு காட்டும். ஆக்டிவாக இருக்க ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எடிட்டரில் காட்டும். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஜாமெண்ட்ரி இன்னொரு ஆப்ஜெக்டோட ஜாமெண்ட்ரியோட அப்ஸ்கியூர்டாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒயர் ஃப்ரேமோட யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஆப்ஜெக்ட்குள்ளே பார்க்கலாம். திங்ஸை ஈஸியாக செலக்ட் பண்ண பாக்ஸ் செலக்ட் அப்புறம் சர்க்கிள் செலக்ட் டூல்ஸ் இருக்குது. இதை வச்சு அப்ஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஜாமெண்ட்ரியை கூட செலக்ட் பண்ணலாம். இப்போது இந்த செலெக்ஷன் டூல்ஸ் பிளெண்டரில் ஆல்மோஸ்ட் எல்லா கான்டெக்ட்ஸ்லையும் இன்க்ளூடிங் எடிட் மோட், போஸ்ட் மோட் அண்ட் நிறைய எடிட்டரில் இது யூஸ் ஆகும். அவுட்லைன் மாதிரி இருக்க சில எடிட்டர்ஸில் பாக்ஸ் செலெக்ஷன் மோடுக்கு பியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வியூ போர்ட்டோட டாப் லெஃப்டில் செலக்ட் மெனு இருக்குது. இந்த மெனுவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் செவரல் செலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வியூ போர்ட் செலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸில் செலக்ட் ஆக்டிவ் கேமரா அப்புறம் செலக்ட் லிங்க் அண்டு இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதை செட்டிங்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செலக்ட் மோர் இல்லைனா லெஸ் எடிட் மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை பற்றி செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது நமக்கு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போது அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னா திங்ஸை மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது இல்லைனா ஸ்கேல் பண்ணுறது தான். இப்போது இந்த க்யூபை வேறு லொக்கேஷனுக்கு புல் அண்ட் புஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது குயிக் டூல்ஸ் மெனுவை ஓப்பன் பண்ணி மூவ் டூல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் 3 கலர்டு ஆரோஸ் அண்ட் 3 கலர் ஸ்கொயர்ஸாக இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஆரோஸ் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸை அந்த ஆக்சிஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண அலோவ் பண்ணும். இப்போ 3 ஸ்கொயர்ஸில் ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணோம்னா அது அதோட கரஸ்பாண்டிங் கலரில் இருக்க ஆக்சிஸை பெருசாக எடுத்துக்காமல் 2 ஆக்சிஸில் மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ ஸ்கொயர் ப்ளூ இசட் ஆக்சிஸ் மூவ்மெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணும். ஆனால் இது உங்கள் ஆப்ஜெக்ட்ஸை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் சைமல்டேனியஸாக மூவ் பண்ணும். நீங்கள் ஆப்ஜெக்டை லெஃப்ட் கிளிக் ட்ராக் பண்ணி வியூவிங் பிளேஸில் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம். சிம்பிளாக லெஃப்ட் மவுஸ் பட்டனை விடுறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லையும் ஒர்க் ஆகும். ஹாட் கீ யூசர்ஸ் ஜியை ப்ரெஸ் பண்ணி வியூவிங் பிளேஸில் ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் XYZ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர்டு ஆக்சிஸ் மாதிரியே அதோட ஸ்பெசிஃபிக் ஆக்சிஸில் மூவ் பண்ணும். இல்லைனா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி XY இல்லைனா இசட்டை ப்ரெஸ் பண்ணி கலர்டு ஸ்கொயர் பண்ண மாதிரியே 2 ஆக்சிஸ்லையும் மூவ் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஜெக்டோட லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ண லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது கேன்சல் பண்ண ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஹாட் கீக்கு பதிலாக நீங்கள் மவுஸையும் கிளிக் பண்ணலாம். லெஃப்ட் மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்கான ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நீங்கள் XY அப்புறம் Z ஹாட் கீஸை யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரினா ரொட்டேஷன் இல்லைனா ஸ்கேல் மாதிரி அதோட ஹாட் கீஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
உங்கள் ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி மூவ் பண்ணும்போது கீழே விண்டோஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்ஸை அதோட ஒரிஜினல் பாயிண்டில் மூவ் பண்ண ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம க்யூபோட டிப் இல்லைனா ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு நம்ம க்யூபை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு குயிக் டூல்ஸ் மெனுவில் என்ன செட் ஆகும்னு பார்க்கலாம். இங்கே தான் ரொட்டேட் டூல் இருக்குது. இது செலக்டட் ஆப்ஜெக்ட் இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி ரொட்டேஷ்னல் ஆக்சிஸோட கிறிஸ்மோவை அது காட்டும். மூவ் டூல் மாதிரி தான் இதுவும். கலர் ரிங்கை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது அந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நியூவாக 2 ஏரியா இருக்கிறத பார்க்கலாம். கலர் ரிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஒயிட் ரிங் அப்புறம் இன்னர் ஸ்பியர் இருக்கிறத பார்க்கலாம். இப்போது அவுட்டர் ரிங்கை மூவ் பண்ணிங்கன்னா அது ஆப்ஜெக்டை வியூவிங் ரெட்டாரில் ரொட்டேட் பண்ணும். இப்போது ஆப்ஜெக்டோட சென்டரில் ஒத்து பாருங்க. ஒரு ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பின் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கலர் ரிங்ஸ்க்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸில் ஓவர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னர் ஸ்பியரை பார்க்கலாம். இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரொட்டேஷன் மோட்க்கு போகும். இது எல்லா ஆக்சிஸ்லையும் ரொட்டேஷனாக ஓப்பன் பண்ணிடும். இந்த ரொட்டேஷன் மோடை ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹாட் கீ ஆர் யூஸ் பண்ணுங்கள். கலர் ரிங்ஸில் பண்ண மாதிரியே இதுலையும் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணலாம். அகெயின் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னர்ஸ்பியர் ட்ராக் பால் மாதிரியே ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் ஆகும்போது ரைட் கிளிக் பண்ணி எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ரொட்டேஷனை அப்ளை பண்ண லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனை ரீசெட் பண்ண ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம க்யூபை ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாக எப்படி பண்ணுறதா பார்க்கலாம். ஒரு ஹவுஸ்க்கும் டிஷ்யூ பாக்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இதுவும். இப்போது குயிக் டூல்ஸ் மெனுவில் ஸ்கேல் டூல் இருக்குது. இந்த டூலை செலக்ட் பண்ணோன்னா இது ஒரு கிஸ்மோ டூலுக்கு சிம்லராக கொண்டு வரும். ஆனால் கலர்ட் ஆரோவுக்கு பதிலாக இதோட டிப்பில் சீஸ் கியூப் மாதிரி ஒன்று கலர்டு ஆரோஸோட ஸ்ட்ரக் ஆகி இருக்கும். இது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி ஒர்க் ஆகும். இப்போது கலர்டு ஆக்சிஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிஸில் ஸ்மாலாவோ பிகாவோ மாற்றிக்கலாம். நீங்கள் கலர்டு ஸ்கொயரை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்க்ளூட் ஆக்சிஸில் ஸ்கேலிங் ப்ராசஸ் ஆகும். இப்போ ஈவனாக என்டையர் ஆப்ஜெக்டை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாட்கி யூசர்ஸ் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஈவனாக எல்லா ஆக்சிஸ்லையும் ஸ்கேல் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ் ஒய் இல்லைனா இசட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ணலாம். கலர்டு ஆரோஸ் பண்ண மாதிரியே இதுலேயும் பண்ணலாம். இல்லைனா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இல்லைனா இசட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலர்டு ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ஆக்சிஸில் எக்ஸ்க்ளூட் பண்ணி ஸ்கேல் ஆகும். ரீசைஸ் பண்ணும்போது எப்போ வேணும்னாலும் ரைட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணலாம். நியூ சைஸ் அப்ளை பண்ண லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஸ்கேலுக்கு ஆப்ஜெக்டை ரீசெட் பண்ண ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொட்டேஷன் அப்போவும் அண்ட் ஸ்கேல் ப்ரொசீஜர் அப்போவும் அதில் டெஃபினேட்டிவ் சென்டர் இல்லைனா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பைவாட் இருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஆரஞ்சு டாட் தான் உங்கள் ஆப்ஜெக்டை சிக்னிஃபை பண்ணுது. இப்போது ஆப்ஜெக்டோட பைவாட் பாயிண்ட் இல்லாமல் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் 3D கர்சர் யூஸ் ஆகும். இந்த 3D கர்சர் ரெட்டில் ஒயிட் சர்க்கிளில் இருக்கும். ட்ராப் டவுன் மெனுவில் போய் 3D கர்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஆப்ஜெக்டோட பைவாட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். இது ரொட்டேஷன் அப்புறம் ஸ்கேல் மோடில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். குயிக் டூல்ஸ் மெனுவில் போய் 3D கர்சரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணும்னாலும் மூவ் பண்ணலாம். அந்த 3D கர்சரை லெஃப்ட் கிளிக் ட்ராக் பண்ணி ஸ்க்ரீனில் எங்கே வேணும்னாலும் வைக்கலாம். இல்லைனா ஷிஃப்ட் ரைட் கிளிக் கொடுத்து பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆப்ஜெக்டை எங்கே வைக்கணுமோ அங்கே 3D கர்சரில் வச்சு ஆப்ஜெக்டில் போய் ஸ்னாப்பில் செலெக்ஷன் டு கர்சர்னு கொடுங்க. ஹாட்கி யூசர்ஸ் இதுக்கு சிம்பிளாக ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணால் அப்புறம் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது 3D கர்சரை சென்டரில் கொண்டு வரதுக்கு சேம் ஸ்னாப் மெனுவில் கர்சர் டு 3D ஆரிஜினை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண பிளேஸில் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போது அதோட அப்வர்ட் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியல. இப்போது இந்த ஆப்ஜெக்டை மேலே மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ட்ராப் டவுன் மெனுவில் குளோபலாக இந்த லோக்கலுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இது குளோபல் ஆக்சிஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிஸ்மோஸை லோக்கல் ஆக்சிஸில் டிஸ்பிளே பண்ணும். ஹாட்கி யூசர்ஸ் எக்ஸ் ஒய் இல்லைனா இசட்டை 2 வாட்டி அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணி லோக்கல் ஆக்சிஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி மூவ் ஸ்கேல் இல்லைனா ரொட்டேட் பண்ணோம்னா அந்த கர்சரோட சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணிடும். மோஸ்ட்டாக எடிட்டர்ஸில் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது கர்சர் டிபெண்ட் வேல்யூஸை அச்சீவ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்லைடரில் நம்பரை ட்ராக் பண்ணலாம்
இப்போ கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் பாக்ஸஸை எப்படி பெர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐபாலிங் பண்ணுறது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இல்லை ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது. இங்கே தான் இங்கே தான் நீங்கள் ஸ்னாப்பிங் டூலை யூஸ் பண்ணலாம். அது டாப்பில் இருக்குது. இதோ இந்த மேக்னெட் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதான் ஸ்னாப்பிங். அதில் ஆன் ஆஃப் இல்லை டூகுள் பண்ணுது. நீங்கள் இதுக்கு ஷிஃப்ட் டேபை ப்ரெஸ் பண்ணலாம். ரைட்டில் இருக்க இந்த ட்ராப் டவுன் மெனு வெர்டிசஸ் இன்க்ரிமெண்ட்ஸ், வால்யூம்ஸ் இல்லைனா எட்ஜஸை ஸ்னாப் பண்ண அலோவ் பண்ணும். இந்த வேலை இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் பாக்ஸஸை பர்ஃபெக்டாக ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று அலைன் பண்ணலாம். பிளெண்டர் 3D சீனில் செலெக்ஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தேங்க்யூ.